ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி இன்ஜினியரிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் எப்படி கான்செப்ட் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என் கையில் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி கான்செப்ட் வைஸாக ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும், கான்செப்ட் வைஸாக கிளியர் ஆகணும்னு சொல்கிறீங்களே, கான்செப்ட் வைஸாக எப்படி கிளியர் ஆகுறது? ஒரு டாபிக் எடுத்தோம் ஆர் அதர்வைஸ் ஒரு டாபிக் எடுத்து படித்தோம், அதை எப்படி கொஸ்டினோட ரிலேட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரிலேட் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதையெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தட் இஸ் when a fault occur in a power system, the zero sequence components of current become zero. The type of faults. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்கிருந்து வந்திருக்கு, எந்த பார்ட்ல இருந்து வந்திருக்கு, நம்மளோட சிலபஸ்ல எந்த பார்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இது பவர் சிஸ்டம். தென் பவர் சிஸ்டம்ல இது எந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, தென் இது எந்த பார்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா, தட் இஸ் சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ், சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, when fault occurs in a power system, the zero sequence components சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் ரிலேட் பண்ற மாதிரி ஜீரோ சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் லைன் டு லைன், லைன் டு கிரவுண்டு அண்ட் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்ஸ் நம்மளுக்கு அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் பத்தி அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும். சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் தட் இஸ் ஜீரோ சீக்வன்ஸ், பாசிட்டிவ் சீக்வன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்ஸ். ஓகேங்களா, தென் வேற என்ன அப்படின்னா, இது இந்த பார்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, தென் இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபால்ட் அக்கர் இன் பவர் சிஸ்டம் சொல்றாங்க, ஜீரோ சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கரண்ட் பிகம் ஜீரோ. ஜீரோ சீக்வன்ஸ் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. the type of faults என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, then second question, in which type of fault the negative and zero sequence currents are equal to zero. ஓகேங்களா, இது ரெண்டுமே சேம் பார்ட்ல இருந்து வந்திருக்கிற கொஸ்டின், இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, இதுக்கு எப்படி கான்செப்ட் வைஸா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, கான்செப்ட் வைஸா ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். இது எல்லாமே தட் இஸ் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கு சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கு. சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்ஸ் இப்போ ஏபிசின்னு 3 லைன் இருக்கு அப்படின்னா அதுல சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் பாயிண்ட் தட் இஸ் எஃப், அதுல இருந்து வர்ற கரண்ட் வேல்யூ தட் இஸ் ஐஏ. ஓகேங்களா, ஐஏ டு திஸ் இஸ் காம்போனன்ட்ஸ் தட் இஸ் ZF. ஓகே, ரியாக்டிவ் காம்போனன்ட்ஸ் தட் இஸ் ZF to ground. Symmetrical components நம்ம எப்படி எழுதலாம், fault current symmetrical components that is IA1, IA2, IA0 is equal to 1 by 3 into 1 alpha alpha square, 1 alpha square alpha, 1 1 1 IA. ஓகேங்களா, IA then 0 0. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட நம்ம இந்த வேல்யூ எழுதுறோங்களா, தட் இஸ் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ எழுதுறோங்களா. சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும் IA, then negative and zero sequence. Negative and zero sequence will be equal to 0. So this is single line to ground fault. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, in which type of fault negative and zero sequence currents are equal to 0, that is single line to ground fault. Line to ground fault. ஓகேங்களா, இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே, தென் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ IA1 ஈக்குவல் டு IA2, IA0 இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் 1 by 3 இன்ட்டு ஐஏவா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we will get IA1 is equal to IA2 is equal to IA0 is equal to 1 by 3 இன்ட்டு ஐஏ. ஓகே, மூணு கரண்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேம் வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா, இதுவோட கொஸ்டின் இப்போ இது ரிலேட்டடா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தட் இஸ் Second question, that is in which type of fault given below all three components, that is IA0, IA1 and IA2 are equal அப்படின்னு கேட்டிருக்காங்களா?
தட் இஸ் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். எந்த டைப் ஆஃப் ஃபால்ட்டில் 3 காம்போனன்ட்ஸ் தட் இஸ் IA0, IA1, IA2 ஆர் ஈக்குவல் அப்படின்னா சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். அது நம்ம பார்த்தோம் அந்த டெரிவேஷனில் நம்ம பார்த்தோங்களா, கிளியராக பார்த்தோமா? தட் இஸ் IA0, IA1, IA2 is equal to 1/3 IA. கிளியர்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு டெரிவேஷனும் ஆர் ஈக்குவேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், இருக்கிற கொஸ்டின்ஸை எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. தென் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் VA1 plus VA2 plus VA0 is equal to ZF into IA. தட் இஸ் 3ZF IA1. இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? தென் இன்னொரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்க, அதுக்கான ஆன்சர். அண்டு இதே மாதிரி இதில் இன்னும் வந்து லைன் டு லைன் தென் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் இருக்குது. அதுக்கான சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வேல்யூவும் பார்க்கலாம். ஓகே, தென் லைன் டு லைன் ஃபால்ட்டு. லைன் டு லைன் ஃபால்ட்டுக்கு இந்த சீக்வன்ஸ் காம்போனன்ட்ஸ் தட் இஸ் ஐபி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ஈக்குவல் டு IA ஈக்குவல் டு 0, IB then IB, IC equal to minus IB. ஓகேங்களா? VB minus VC equal to IB into ZF. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னோட ஃபால்ட் கரண்ட், ஃபால்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுனாலும் ஃபால்ட்டோட ஏ லைன் ஏபிசி இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து இது வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னாலும் IS equal to 0 அப்படின்னா then IB IC வேல்யூ will be there. IB வேல்யூ IB, IC வேல்யூ வந்து மைனஸ் IB. ஓகே, சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் கரண்ட் எழுதணும் அப்படின்னா IA1, IA2, IA0 எழுதணும் அப்படின்னா தட் இஸ் 1/3 இன்ட்டு 1 ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் 1 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா 111 0 IB மைனஸ் IB, ஐசிக்கு பதிலாக மைனஸ் IB. ஓகேங்களா? IA2 equal to minus IA1 from which IA2 equal to IA1, IA0 ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? this is line to line fault. Symmetrical components values. Then இன்னொன்று இருக்கு, that is double line to ground fault க்கு எப்படி இருக்கும்? This is for double line to ground fault. Double line to ground fault க்கு IA equal to 0, IB IC வந்து connected to ZF, then that current and the current value வந்து 3 IG0. okay, double line to ground fault. இப்போ இதோட symmetrical components value பார்த்தீங்க அப்படின்னா IA is equal to 0, IA1 plus IA2, IA0 is equal to 0. ஓகே, இப்போ இது என்னாகும், இப்போ IA0 ஆர் IA1 ஏதோ ஒன்று வச்சோம் அப்படின்னா IA1 வைக்கிறோம் அப்படின்னா IA2 IA0 வேல்யூ வந்து மைனஸில் இருக்கும். தட் இஸ் இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸையும் ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் மைனஸ் மைனஸ், ஸோ ரெண்டு வேல்யூ வந்து மைனஸாக இருக்கும் இதில். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். from which VA1 equal to VA2 is equal to 1/3 into VA plus alpha square into VB. That is VA0 is equal to 1/3 into VA plus 2VB. சரிங்களா? இதுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுக்கும் லைன் டு லைன் ஃபால்ட்டுக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when a fault occur in a power system the zero sequence component of current become 0, the type of fault. ஓகேங்களா? ஜீரோ சீக்வன்ஸ் வந்து கரண்ட் வந்து 0, ரெண்டு ஃபால்ட் கரண்ட் வேல்யூ present, so double line to ground fault. okay, so double line to ground fault. சாரி, இட்ஸ் நாட் அ டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், டபுள் லைன் ஃபால்ட். ஓகேங்களா? ரெண்டு காம்போனன்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஒரு காம்போனன்ட் மட்டும் ஈக்குவல் டு 0, ஸோ டபுள் லைன் ஃபால்ட். ஓகேங்களா? ஓகே, அதில் வந்து சிங்கிள் மட்டும் ஒரே ஒரு லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டில் என்னாச்சு அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் 0 ஆயிருந்துச்சு, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, ரெண்டு வேல்யூ 0 ஆயிருந்துச்சு, ஸோ அது லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு. இங்கே வந்து ரெண்டு வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு வேல்யூ 0 மட்டும் பிகம் 0. ஓகே, 0 சீக்வன்ஸ் மட்டும் பிகம் 0, ஸோ அதனால டபுள் லைன் ஃபால்ட். ஓகேங்களா? தென்
கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர் ஃபால்ட் இன் பவர் சிஸ்டம் வந்து சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். தட் இஸ் இன் விச் டைப் ஆஃப் ஃபால்ட் கிவன் பிலோ 3 காம்போனன்ட்ஸ் IA0, IA1, IA2 ஆர் ஈக்குவல், அது வந்து சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். இன் விச் டைப் ஆஃப் ஃபால்ட் listed below the positive and negative sequence voltages are equal அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்ல ஈக்குவல். ஓகேங்களா, அதுவும் ஷோ பண்ணியிருந்தோம் எப்படின்னு சொல்லி டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்ல. ஓகே, தென் இன் அ டிரான்ஸ்மிஷன் லைன் தேர் இஸ் அ ஃப்ளோ ஆஃப் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் வென் டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஓகே, then which of the following network gets affected by the method of neutral grounding? Method of neutral grounding ke zero sequence network during the analysis of zero sequence current. Okay, during the analysis of a fault the symmetrical components are used because the sequence networks do not have any mutual coupling. Okay, then இன்னொரு கொஸ்டின் இருக்கு. that is when fault occur in a power system the zero sequence components of current become zero. The type of fault is that is double line fault. Okay, then when fault occur in a power system the following sequence current are recorded. ஓகேங்களா, that is லைன் டு லைன் ஃபால்ட் சொல்றப்பே சொல்லியிருந்தேன். தட் இஸ் இந்த மாதிரி இருக்கும். IA1 plus IA2 plus IA0 is equal to 0 இருக்கிறப்ப இப்போ வந்து IA1 பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இந்த சைடு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ ஆப்போசிட் சைடில் போறப்ப ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போறப்ப என்ன ஆகும், மைனஸ்ல இருக்கும். ரெண்டு வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். ரெண்டு காம்போனன்ட் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இது ரெண்டு வேல்யூ வந்து நெகட்டிவ் காம்போனன்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் லைன் டு ground. That is double line to ground fault. Okay, double line to ground fault. Then வேற என்ன நோட்ஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் சேம் கான்செப்ட் தான். நோட்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா, VS equal to 0, IBC equal to 0, ICC equal to 0. ஓகேங்களா, இதுக்கு ரெண்டு இடையில இருக்கிற வேல்யூஸ் VA1, VA2, VA0. ஓகே, லைக் தட் IA0 is equal to IA1 is equal to IA2 is equal to 1/3 IA. ஓகேங்களா, ஃபார் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட் சேம். ஓகேங்களா, that is IA1 equal to IA2 is equal to IA0 is equal to EA by Z1 plus Z2 plus Z0. ஓகேங்களா, இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லைன் டு லைன் ஃபால்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைன் டு லைன் ஃபால்ட் டேக்ஸ் பிளேஸ் பிசி ரெண்டு லைனில் வந்து எடுக்கிறோங்க அப்படின்னா தட் இஸ் IB plus ICC equal to 0 இருக்கும். ஓகேங்களா, தட் இஸ் VBC equal to VC. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். தட் இஸ் IA பிளஸ் லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ஃபாவாக இருந்தது, இங்கே லேம்டா. ஆல்ஃபா ஆர் லேம்டா புக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆல்ஃபா லேம்டா ஆர் சேம். ஓகேங்களா, IA1 is equal to 1/3 IA plus லேம்டா. இங்கே லேம்டான்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி காட்டினது வந்து ஆல்ஃபான்னு இருந்துச்சு முன்னாடி காட்டின புக்கில். இதில் வந்து லேம்டான்னு இருக்கு. வேற டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா, IA0 is equal to 0. that is IA0 is equal to 0. VA1 is equal to VA2. Okay, then double line to ground fault. It is assumed that the fault is developed between ground and line B and line C. Important notes உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சது என்னன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் present in all type of faults, negative sequence currents present in all type of unsymmetrical faults. Okay, positive sequence current present in all type of faults, but negative sequence current present in all unsymmetrical faults.
Okay. Zero sequence currents are present only when neutral of a system is grounded and the fault also involve the ground fault involve ஆகிறதுல மட்டும்தான் ஜீரோ சீக்வன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து லைன் டு லைன் ஃபால்ட் மட்டும், அதாவது ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா அது லைன் டு லைன் ஃபால்ட்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது வந்து இதை வச்சுதான். ஓகேங்களா? இப்போ இதோட இதான் ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாவே லைன் டு லைன் ஃபால்ட். ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்டோட வேல்யூ தேர் இஸ் தேர். ஓகேங்களா? மேக்னிடியூட் ஆஃப் திஸ் இஸ் 3I0. ஓகேங்களா? கிளியருங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணி கான்செப்ட் வைஸாக ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிட்டு கொஸ்டினை வச்சும் கான்செப்ட் வைஸாக இந்த மாதிரி தான் கிளியர் ஆகணுங்க. இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாபிக்ல, இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கேட்டாலும், இப்போ இந்த சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு, சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் வந்து ஃபால்ட்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.